ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் ரீனா பேசுகிறாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுங்களா? ஓட்டு போகிற இடத்துல என்னோடய பூத்தில் நான் சூப்பராக சிறப்பாக விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டாச்சு. சரிங்களா? தெளிவாக அழகாக விஜய் அண்ணா கொடி கலர்லேயே சாரீ கட்டிட்டு, இந்த வழியில் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாரீ கட்டிட்டு தைரியமாக கட்ஸாக விஜய் அண்ணனுக்கு போடுவேன் அப்படின்னு தில்லாக போய் போட்டுட்டு வந்துட்டேங்க. சரிங்களா? போடாமல் இல்லை, நான் ஒரு 10-10:30 போய் போட்டு வந்துட்டேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சூளைமேடு அவருக்கு அலர்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் எஸ்ஐஆர் அந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. பழைய ஓட்டர் ஐடி இல்லாமல் நான் புது ஓட்டர் ஐடி கலரில் அவருக்கு எடுத்துட்டு அதே ஃபார்ம் அவருக்கு எஸ்ஐஆராக வந்திருக்கு. எப்படி அந்த ஃபார்ம் எஸ்ஐஆராக வரும்? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இதில் நடுவில் யார் கேம் ஆடுறாங்க? டிஎம்கே நல்லா கேம் ஆடியிருக்காங்க. நான் 100% அடித்து சொல்கிறேன். விஜய் அண்ணா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே ரொம்ப கேவலமாக நீங்கள் இறங்குறது அசிங்கமாக இருக்குது. எத்தனை பேர் ஓட்டு போடணுன்னு ஊருக்கு போனவங்க ரிட்டர்ன் வராங்க. எதனால்? பஸ் இல்லாமல். ஒரு துப்பு இல்லையா? பஸ்ஸு கூட நிறைய விடுறதுக்கு துப்பு இல்லையா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இதுதான் எனக்கு வேணும். உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கடா டெபாசிட்டே இல்லாமல் தோற்று போயிடுவீங்கன்ற பயம் வந்துடுச்சு. அதுக்கு தான் நீங்கள் விஜய் அதே மாதிரி பூத்தில் போனால் என் வீட்டுக்காருக்கு இல்லை உங்களுக்கு இந்த வாட்டி வரல அப்படின்னு. அப்போ எஸ்ஆர்ஐ ஃபார்ம் எப்படி வந்திருக்கும்? அதுக்கு அட்டாச் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வைக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? அட்டாச்சு டிஸ்பிளேயில் வைக்கிறேன். அது இல்லாமல் எப்படி எஸ்ஆர்ஐ ஃபார்ம் வந்திருக்கோன்றத பாருங்கள். அதுக்கு அட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த லேடிக்கு யார்? மகாலட்சுமி பிஎல்ஓ, சூளைமேடு வினோபாட் ஸ்ட்ரீட்டுக்கு அவங்க தான் பிஎல்ஓ. அந்த பர்சன் மகாலட்சுமி அவங்க பேர். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். சரிங்களா? நானும் என் ஹஸ்பண்டும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லேடி பேசின இது கூட ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க தானே, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், வந்துச்சு மேடம் உங்களுக்கு அப்படின்ட்டு. முடிஞ்சால் அந்த ரெக்கார்டையும் கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போது எவ்வளோ அந்த லேடி கார்ப்பரேஷன் அவங்களுக்கு வேலை செய்யலை. அவங்க வேலை செஞ்சது யாருக்கு? டிஎம்கேக்கு வேலை செஞ்சுருக்காங்க, அரசியலுக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அப்படி தானே மேடம்? நீங்கள் மகாலட்சுமி மேடம், மூஞ்சிக்கு நேராகவே கேட்குறேன், டிஎம்கேக்கு வேலை செஞ்சுருக்கீங்க, அப்படி தானே? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே? நீங்கள் எப்படி அவங்களுக்கு வேலை செய்வீங்க? என் வீட்டுக்காருக்கு இன்றைக்கி நான் ஏன் இவ்வளோ கொதிக்கிறேன்னா, என் வீட்டுக்காரர் ஓட்டு போட முடியல. யாரால்? உங்களால். சரிங்களா? அந்த கோவத்தில் நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். எனக்கு எல்லா உரிமை இருக்குது. ஏன்னா இது எங்களோட ஓட்டு. நாங்கள் யாருக்கு போடுவோம், யாருக்கு போட வேணான்றது நாங்கள் முடிவு பண்ணோம். இவ்வளோ கேவலமாக டிஎம்கே நடந்திருக்கு. இதுலேயே நீங்கள் தோத்துட்டீங்க. உங்கள் மூஞ்சில் கரிய பூசியாச்சு. நீங்கள் தோத்துட்டீங்க. விஜய் அண்ணா வருவார், பார்ப்பீங்க.